மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு கோவில்களில் தங்கி நாங்கள் விரத முறையை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. நான் அலுவலகம் போகணுங்க, அதுக்கான வசதியெல்லாம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தே இந்த விஷயங்களை கடைபிடிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. கோவிலில் தங்கி வழிபடுதல் அப்படிங்கிறது எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, விரத நாட்களில் வேறு எங்கும் மனம் சலனப்படக்கூடாது, சஞ்சலம் அடையக்கூடாது, விரதம் எந்த ஒரு விதத்திலும் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கோவிலில் தங்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்தது. இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறான வாய்ப்புகள் இல்லாத போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வீடுகளிலும் கூட அந்த பூஜை முறையை, விரத முறையை கடைபிடிக்கலாம். ஆனால் கோவிலில் தங்குவது இன்னும் சிறப்பானது. ஏன்னா வேறு எங்கும் மனம் சலனப்படாமல் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொலைபேசி அழைப்புகள் வரலாம், வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வரலாம், வேறு எங்கேனும் நம்மளுடைய மனம் சஞ்சலப்படலாம். அதனால தான் கோயிலில் விரதம் இருங்க அப்படின்னு சொல்கிறது. அதுவும் குறிப்பாக எல்லாரும் திருச்செந்தூர் போயிடுவாங்க. நிறைய நாட்கள் தங்கி அங்கேயே இருந்து, இன்னும் சில பேர்லாம் நான் பார்த்துருக்குறேன், கரையிலே தங்கி விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உள்ளே அந்த பிரகாரத்துக்குள்ளே போக மாட்டாங்க. காற்றடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, 6 நாளும் அந்த கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய மணலில் தங்கி விரதம் இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அடியார்களையும் நம்ம பார்க்க முடியுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான விரத முறையை பார்க்குறப்ப வீட்டிலிருந்தும் முருகனை தாராளமாக கந்தசஷ்டியினுடைய விரதத்தை செய்யலாம்.